சுத்தனாவும் மகிமைப்படுவதாக. இந்த காணொலியின் மூலம் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வேத வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 6வது அதிகாரம் 35 முதல் 37 வரையுள்ள வசனங்களை வாசிக்கிறேன். வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரமும் ஆயிற்று, புசிக்கிறதற்கும் இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை. ஆகையால் இவர்கள் சுற்றியிருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்கான அப்பங்களை வாங்கிக் கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்கக்கூடுமோ என்றார்கள். கர்த்தருடைய நல்ல பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, இந்த வேத வசனத்துல நம்ம பார்க்கும்போது அநேக ஜனங்கள் ஆண்டவரை பின்பற்றி வருகிறார்கள். ஆண்டவர் சென்ற வனாந்தரமான இடத்திற்கு வருகிறார்கள். அப்போ ஜனங்கள் வந்திருக்கிற அந்த சூழ்நிலையில அவர்கள் காலம் முதல் சாயங்காலம் வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகள் உபதேசங்களை கேட்கிறார்கள். அப்போ சீசர்கள் ஆண்டவரிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், இது வனாந்தரமான இடம், வெகு நேரம் ஆயிற்று, இந்த ஜனங்கள்கிட்ட புசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால நம்ம இவங்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் அவர்களுக்கான அப்பங்களை அவங்களே வாங்கி கொள்ளட்டும், அப்படி ஒரு ஏற்பாடு செய்வோம் அப்படி என்று சொன்ன போது ஆண்டவர் அந்த சீசரிடத்துல சொல்லுகிறார் என்னன்னா, இல்ல, நீங்களே இந்த ஜனங்களுக்கான அப்பங்களை என்ன செய்யணும்னா ஆயத்தம் பண்ணுங்கள், நீங்களே இந்த ஜனங்களுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. பாருங்க, அப்போ தேவ சமூகத்துல, தேவ பிரசன்னத்துல, தேவனுடைய பாதத்துல வருகிறவர்களுக்கான தேவைகளை ஆண்டவரே பார்த்து கொள்ள வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவருக்கு இந்த ஜனங்கள் அவங்க கிராமங்களுக்கு அனுப்பி இருக்கலாம், இல்லைன்னா அவங்க சுற்றி இருந்த பட்டணங்களுக்கு அனுப்பி இருக்கலாம், போய் உங்களுக்கான அப்பங்களை நீங்களே வாங்கி கொள்ளுங்க அப்படின்னு ஒருவேளை ஆண்டவருக்கு சொல்லி இருக்கலாம். சீசர்கள் கொடுத்த ஆலோசனை சரியாகத்தான் இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்தார்னா, ஆண்டவருக்கு தெரியும், என் ஜனங்க என்ன நம்பி வந்தாங்க, என்னுடைய சமூகத்துல வந்திருக்கிறாங்க, அதனால நான் இவங்களை வெறுமையாக விடவே கூடாதுன்னு சொல்லி அவர்களுக்கான தேவைகளை இந்த இடத்துல ஆண்டவரே பார்த்து கொண்டதை நம்ம பார்க்க முடிகிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில அநேக நாட்கள் தேவ சமூகத்துல வந்து, ஐயோ, நான் தேவ சமூகத்துல வந்து வறுமையாக போறனே, தேவ சமூகத்துல வந்து என்னுடைய தேவைகள் எதுவும் சந்திக்கப்படாமல் இருக்கிறது அப்படி என்கிற பாரத்தோடு கஷ்டத்தோடு ஒருவேளை இருக்கலாம். இல்லைன்றால் அநேகர் நம்மை பார்த்து நகைத்திருக்கலாம், இவன் தேவனுடைய சமூகத்துல சென்ற பிறகும் இவனுடைய தேவைகள் எதுவும் சந்திக்கப்படவில்லையே. ஒருவேளை அந்த சீசர்கள் சொன்னது போல நம்ம அநேகர் சொல்லலாம். ஆனால் நான் உங்களை விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், நீங்கள் தேவ சமூகத்திலே இருப்பீர்களானால், தேவனாலே அழைக்கப்பட்ட தேவ சமூகத்திலே சென்றிருப்பீர்களானால், நிச்சயமாகவே உங்களுக்கான தேவைகளை ஆண்டவர் பார்த்துக் கொள்ள வல்லமையுள்ளவர். அதான் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையாக சொல்லுகிற என்னன்னா, என்னிடத்துல வாருங்க, என்னிடத்துல வருகிறவர்களுக்கு நான் என்ன செய்வேன்னா இளைப்பாறுதலை கண்டிப்பா தருவேன். ஆண்டவருடைய சமூகத்துல வருகிறவர்களுக்கு அவரே எல்லாம் பார்த்து கொள்ள வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை கூட உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பகுதி, ஆபிரகாம் தன்னுடைய ஒரே குமாரனாகிய ஈசாக்கு பலியிட செல்லும் போது மலை உச்சியிலே தன்னுடைய மகனை பலியிடுவதற்காக கையை ஓங்குற போது ஆண்டவர் சொல்லுகிற, இல்ல, உன்னுடைய குமாரன் மேல் கையை போடாதே என்று அந்த இடத்துல தடுத்து அவனுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி, அந்த இடத்துல பலியிடுவதற்காக ஒரு ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் பார்த்து கொண்டார். பாருங்க, அதனுடைய 14ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான், அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்படுகிறது. அப்ப ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவ பிரசன்னத்துல, தேவ சமூகத்துல நம்ம காத்திருக்கிறவர்களாக இருக்கிறார், இல்லைன்னா தேவ அழைப்பை பெற்று தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாம் அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரங்களில நிச்சயமாகவே நம்முடைய தேவைகளை நினைத்து, நம்முடைய எதிர்பார்ப்புகளை நினைத்து நாம் ஒருபோதும் கலங்கவே வேண்டாம். எப்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில
அந்த யெகோவா ஈரே என்று அவன் பெயரிட்டு அதிலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று எப்படி சொன்னானோ, அதே போல நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாகவே சகலவும் பார்த்து கொள்ளப்படும். நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, அவங்க எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் இருந்து எந்த ஒரு விதைக்கிற காரியங்களையோ இல்லை என்றால் அவங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்யவே இல்லை. அவங்களுக்கு தேவையான நேரத்துல வானத்திலிருந்து அப்பம் வந்தது, இறைச்சி கிடைத்தது, மன்னா கிடைத்தது, தண்ணீர் கிடைத்தது, எல்லா சகல காரியங்களும் அவருடைய வாழ்க்கையில கிடைத்தது. ஏன்னா அவங்க தேவ பிரசன்னத்துல இருந்தாங்க, தேவ சமூகத்துல இருந்தாங்க. அதனால அவங்க கானானுக்குள்ள பிரவேசிக்கிறது வரைக்கும் அவருடைய தேவைகளை ஆண்டவரே பார்த்து கொண்டார். அப்படி என்றால் இதை கேட்கிற நீங்கள் ஒருவேளை தேவ சமூகத்தில் இருக்கலாம், தேவ பாதபீடத்தில் இருக்கலாம், தேவனை நம்பிக்கொண்டிருக்கலாம். உங்களை நான் தைரியப்படுத்துகிறேன், உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். எப்படி வனாந்திரத்திலே ஆண்டவருக்காக ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்க காத்திருந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவருடைய தேவைகளை ஆண்டவர் சந்தித்தாரோ, அதே போல நம்முடைய தேவைகளையும் உங்களுடைய தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் அந்த வேத பகுதியின் கடைசி பகுதியில் வாசிக்கும் போது அதில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். நிச்சயமாக ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான தேவைகளை தேவன் பார்த்து கொள்ள வல்லமையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். God bless you.